கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. கைவிட தெரியாதவரை அப்படின்னு சொல்கிறதே தப்பு பாஸ். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது பாஸ். சரியா? ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. அநேக உண்மைகளை பச்சையாக வெளியே சொல்ல வேண்டிய வரும். அதற்கு எதிர்த்தரப்பினர் என்னுடைய ரீமாவுடைய குடும்பத்திலேருந்து அவங்க செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் டீசெண்டாக நடந்துடுவாங்க நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சினிமாலாம் பார்ப்போம்ல, இதெல்லாம் நீ வெளியில் சொன்னா இதை வெளியில் சொல்லிவிடுவேன் அப்படின்னு அவங்களுடைய பலவீனத்தை வச்சு மிரட்டி தான் தப்பிக்கிறது. ஏன்னா எப்படியுமே உங்கள் பின்னாடி வர்றதுக்கு ஒரு பெருங்கூட்டம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அதுக்கான ஒர்த் உங்கள்கிட்ட இருக்குது, பொட்டன்ஷியல் உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் ஈவிலாக சினிமா எப்படி மக்களை அட்ராக்ட் பண்ணி இழுக்குதோ, வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. போன பிறந்த நாள், கடந்த வருடம் என்னுடைய பிறந்த நாள் அன்று என் வாழ்க்கையிலே நான் அந்த மாதிரி ஒரு ட்ராமாக்குள்ள, ஒரு திகிலுக்குள்ள நான் போனதே இல்லை. அதே போல என்னை ஒரு கூட்டம் போக வைத்தது. இன்ஃபேக்ட் இனி என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடவே கூடாது என்று அவர்கள் திட்டமிட்டு சில காரியத்தை செய்தார்கள். அந்த அளவுக்கு வக்கரம், அந்த அளவுக்கு கோபம் ஏன்னு தெரியல எனக்கு. இவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா, பாதி பேருக்கு, மக்களுக்கு இதை பார்க்குற பாதி பேருக்கு புரியாது. ஏன்னா அவர் போக்சோ கேஸை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதா நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா போன வருஷம் பர்த்டே அப்போ போக்சோ கேஸ் கிடையாது, போன வருஷம் பர்த்டே அப்போ பர்த்டே தான் நடந்தது. என்னுடைய குடும்ப பிரச்சனையை நான் பொது இடத்தில் பேச விரும்பவில்லை, அதை செய்ய மாட்டேன். ஒருவேளை அவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது அவதூறான குற்றச்சாட்டுகளையோ இல்லை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையோ அவர்கள் பொது தளத்தில் வைத்தால் அதையும் நான் சந்திக்க தயார் என்று பதிவிடுகிறேன். அப்புறம் நானும் அநேக உண்மைகளை பச்சையாக வெளியே சொல்ல வேண்டிய வரும். அதற்கு எதிர்த்தரப்பினர் என்னுடைய ரீமாவுடைய குடும்பத்திலேருந்து அவங்க செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கிடுவாங்க நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சினிமாலாம் பார்ப்போம்ல, இதெல்லாம் நீ வெளியில் சொன்னா இதை வெளியில் சொல்லிவிடுவேன் அப்படின்னு அவங்களுடைய பலவீனத்தை வச்சு மிரட்டி தான் தப்பிக்கிறது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கா இல்லையா? இல்லையா? இதை வந்து நான் பப்ளிக்கில் நான் வெகு சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவேன். இதை குறித்து எனக்கு பயமும் இல்லை. எந்த பெண்ணை ரொம்ப ஒரு பெண் பிள்ளைங்க தாக்கி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சபையை விட்டு வெளியேற்றணும்னு நினைச்சாங்களோ அந்த பெண்ணின் குடும்பத்தோடு எங்கள் குடும்பம் பேசிவிட்டார்கள். ஒருவேளை இந்த டிவோர்ஸ் ஆனால் என்ன செய்யலாம், நம்ம அடுத்த திருமணத்தை நம்ம செய்து கொள்ளலாம், அது வரைக்கும் நமக்குள்ளே இது இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் உள்ளதான் பேசி வச்சுருந்தோம். டிவோர்ஸ் ஆனால் உள்ளதான் பேசி வச்சுருந்தோம். ஆனால் வெளியில் தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் பார்த்து தெரியாமல் இருந்தோம். ஏன்னா மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் போது வெளியில் தெரிஞ்சாலும் நமக்கான ஃபாலோவர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. கழுதை எதுக்கு வெளியில் மொத்தமாக சொல்லிடலாம் அப்படின்னு மொத்தமாக சொல்லியாச்சு. இந்த வருஷம் பர்த்டே பார்ட்டியில் வந்தாச்சு பார்த்தீங்களா? ஸோ இது வெளியில் சொல்கிறது கொஞ்சம் தயக்கம் வரும். அதாவது ஒருத்தன் தப்பு பண்ணும்போது ஆண்டவர் வந்து தடுப்பார். அதில் மனம் திரும்பிடணும். இல்லாமல் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பழகியாச்சுன்னா அது தப்பே இல்லாமல் ஆகிடும். இதை நார்மலைஸ் பண்ணுறாங்கன்னு ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு தவறுன்னு சொல்லணும், அதை நார்மலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். கிறிஸ்தவத்தில் இதுதான் இன்றைக்கி நடக்குது. இது ஒரு தவறே இல்லை, இது நார்மல் தான் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. இது இந்த பர்டிகுலர் நபர் பண்ணுறாருன்னு இல்லை, பொதுவாகவே இந்த உலகம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. குடும்பமாக ஆல்ரெடி இதை பேசி முடித்ததுனால நாங்கள் சேர்ந்து வெளியே போவதுண்டு, தனியில் சேர்ந்து வெளியே போவதுண்டு. போகும்பொழுது ஒரு அக்கேஷனில் என் கூட 5-6 ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. எல்லாருமே பொது இடத்துல இருக்கும் பொழுது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் எதேர்ச்சியாக கொடுத்த ஒரே ஒரு முத்த காட்சி, அது ஒன்றும் இல்லை, ஒரு ரொம்ப ஃபார்மல் கேஸ். அது வந்து நீங்கள் வந்து இது கொச்சையாக வந்து எனக்கு தெரியாது, வந்து நிறைய பேர் யூடியூப்பில் டைட்டில்லாம் போடுவீங்க. நீங்கள் போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் மறுபடியும் இதை வந்து நானே என்னுடைய சேனலில் இந்த வீடியோ நான் போடுறேன். இது போட்டதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பதில் தெரியும். இதுதான் அந்த ட்ராமாக்கான காரணம். சரியா? ட்ராமா என்னென்னா, இவர் ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு, இதில் பிரச்சனை மாட்டியிருக்கு, இது வெளியில் புகஞ்சிக்கிட்டே இருக்குது, வெளியில் தெரியாமல் இருக்கணும்னு இவர் சும்மா இருக்கார். வெளியில் தெரியும் போது நானே போட்டுருவேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி வெளியில் வராரு, நார்மலைஸ் பண்ணுறாரு. இதில் ஒரு வாலிப தம்பி இருக்கான். அவங்க அப்பா வந்து ஒரு சர்ச்சு பாஸ்டர். அவர் அடுத்து நான் இந்த ஆடியோ இதோட முடியாது, 2-3 ஆடியோஸ் நான் போடுறேன். அதில் சில ஆடியோஸ் வந்து நான் இந்த துரோகம் செய்த சில வாலிபர்களுடைய அப்பா அம்மா கிட்ட நான் நேரடியாக பேச போகிறேன். பேசி இது எப்படிப்பட்ட சாபத்தை கொண்டு வரும், இது எப்படிப்பட்ட காரியத்தை வந்து உங்கள் பிள்ளைகள் செய்திருக்கிறாங்க நான் நேரடியாகவும் யூடியூப்லேயும் நான் பேசுவேன். பட் ஒரு நாளும் பேர் சொல்ல மாட்டேன். அவங்க எல்லாம் கூட சேர்ந்துட்டு எப்படியாவது என்னை
பழி வாங்க வேண்டும், என்னை தீர்த்து கட்ட வேண்டும் என்று என்னை ஒரு இது பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, எதுக்கு அவங்கள பழி வாங்குறாங்க? அவர்கள் சில காரியத்தில் மாட்டி நான் அதை எங்களுக்குள்ளேயே பேசி முடித்தோம். ஆனால் நான் அதை வெளியே சொன்னதாக அவர்களிடத்தில் போய் யாரோ சொல்லிட்டாங்க. அதுவும் இந்த நபராகத்தான் இருக்கும் என்று எனக்கு இப்போ எல்லாம் சந்தேகம் வருகிறது. ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா வாலிபர்கள் அவங்களுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லையா? உங்களுக்குள்ளேயே நீங்கள் எப்படி பேசி முடிக்கலாம்? எப்படி சொல்கிறது, இது நார்மலாக பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருடைய வீக்னஸையும் எல்லாரும் புரிஞ்சு வச்சுட்டு மியூச்சுவலாக அப்படியே ஒரு ஃபெலோஷிப்லேயே கண்டினியூ ஆகுறது. ஸோ அதன் அடிப்படையில் எப்படியும் இவன் நம்மள்ட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டான் அப்படின்னு நினைக்கிறது. அவன் சொல்லிட்டான்னு கோவம் வந்தோடனே பட்டுன்னு பாயிருது. நான் இந்த தரப்புலையும் சொல்கிறேன், இவருக்கு எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களையும் சொல்கிறேன். அது வரைக்கும் இவர் புனிதர். என்னைக்கு இவர் அவங்கள போட்டு கொடுக்க ஆரம்பித்தாரோ அவர் இவங்களை எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. என்னைக்கு இவர் அவங்க போட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கு இதுதான் நடந்தது. இதுதான் அந்த ட்ராமாக்கான காரணம். ட்ராமாக்கான காரணம் கிறிஸ்துவின் சிலுவை மரணமோ இல்லை சுவிசேஷமோ இல்லை, இவங்களுக்குள்ளே உள்ள கொடுக்கல் வாங்கல். அதாவது உன் தப்பை நான் மறைச்சேன், என் தப்பை நீ மறைக்கலை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வெளியில் வந்தது தான் ட்ராமாக்கான காரணம். ஆனால் இந்த ஒரு பாட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ட்ராமாக்கான காரணமே ஏதோ எப்படியோ கொண்டு போய் கடைசியில் அவங்க ஒரு டீமாக சேர்றாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் அவங்க சைடில் இருக்குது. ஏன் கூட டிரைவராக இருந்த இந்த தம்பி கொஞ்ச நாளில் நம்ம அசோசியேட் கூட போய் சேர்றாரு. ஏன் சேர்றாருன்னா இன்னொரு பிரச்சனையை அவங்க கிளப்புறாங்க. எனக்கும் வேற ஒரு பெண்ணுக்கும் தொடர்பு. அதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது, ஒரு சாட்சி கிடையாது. அந்த பொண்ணும் அதுக்கு ஒத்துக்கல, நானும் அதுக்கு ஒத்துக்கல. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ ஒரு கால்ஸோ ஒன்றும் கிடையாது. ஆதாரமற்ற ஒரு பெரிய அபாண்டமான ஒரு பழியை என் மீதும் அந்த பெண் மீதும் போடுறாங்க. இன்ஃபேக்ட் நான் தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் தான் அவங்க கூட நின்று எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அவங்க என்னை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த அப்பான்னு கூப்பிடுவாங்க, தங்கச்சி மாதிரி, அக்கா மாதிரி, அண்ணன் மாதிரி, மொல்லை மாதிரி. இந்த யாரையும் நம்பாதீங்கன்னு பல காலமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். சரியா? அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி. ஏன் மாறி? உண்மையிலே அண்ணனாக இருந்தாலுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே தொட்டு பழகக்கூடாதுன்னு அந்த காலத்தில் மக்கள் எல்லோரும் சொல்லி வளர்த்தாங்க. இந்த காலத்தில் எப்படின்னா இருன்னு விட்டுறாங்க, அது எங்கேயோ போய் முடியுது. அது உண்மையிலே அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, லோத்தின் காலத்தில் நடந்தது போல் நடக்கும்னு ஆண்டவர் சொன்னார். ஞாபகம் இருக்கா இல்லையா? அது நடக்குமா நடக்காதா? அப்போ உஷாராக இருக்கணுமா இல்லையா? எல்லாரும் அதில் ஏதாவது தப்பு பண்ணிடுறாங்க, மாட்டிக்கிறாங்க, வெளியில் தெரியாமல் இருக்குது. இன்றைக்கும் லோத்தின் காலத்தில் எப்படிலாம் அசிங்கமாக இருந்ததோ அப்படிலாம் இருக்குது, வெளியில் மட்டும் தெரியாமல் இருக்குது. அதனால் உஷாராக இருந்துக்கங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராமா அப்படின்னு ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணார் இல்லையா? இல்லை, அதே மாதிரி அந்த பாட்டில் லாஸ்ட்டாக போட்டார் இல்லையா, உங்களை பிட்ரேயல், எனக்கு க்ரீடுனால பண்ணாங்க, அதாவது பேராசைனால் பண்ணாங்க அப்படின்னு. கிரைஸ்ட்டை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ. ஏன்னா கிரைஸ்ட்டு அவர் செய்ய வேண்டியதை 100% சூப்பராக செஞ்சார். சிலுவையில் அடிக்க காரணமே இல்லாமல் நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடித்தாங்க. ஆனால் ஜான் ஜெபராஜ் சுவிசேஷத்தை சொன்னதுக்காகவோ இல்லை ஆண்டவருக்காக நின்னதுக்காகவோ எதுவும் நடக்கலை. இவங்களுக்குள்ளே இந்த மாதிரியே ஒரு ரெகுலராக நடந்திருக்கு, ரொம்ப நாளாக புகஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் இவருடைய உடன்பிறவா தம்பியோ அண்ணனோ ஜஸ்டின் இந்தியா இருக்கார் இல்லையா, அவரே ஒத்துக்கிட்டது தான் பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், தவறு இருக்கிறது இல்லை, அதை பற்றி நான் பேசலை. கட்டாயம் பாதிக்கப்பட்ட இருதயங்களுக்கு வழிகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது, ஒரு நெறிமுறை இருக்கிறது. அதன் வழியாகத்தான் நாம் காரியங்களை செய்ய வேண்டும். தவறு நடந்திருக்கு, பாதிக்கப்பட்டிருக்காங்க, காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க, அதில் ஏதோ ப்ராப்ளம் இல்லைனா இப்போ இவர் சொன்ன மாதிரி அவங்க தவிர இவர் சொல்லிட்டதை அவங்க நினச்சி இவருக்கு அகெயின்ஸ்டாக எழும்புறாங்க. அப்படி இப்படி போகுது. இதுதான் அந்த ட்ராமாக்கான காரணம். ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு விரும்பினேன். என்ன அப்படின்னா, துதிகள் ஓயாது அப்படின்னா வாயில் வடை சுடுறது துதி அல்ல. 2வது, ஆண்டவர் இது பண்ணாங்க என்ன இது அப்படின்னா அதுக்காக உங்களை யாரும் அனுப்பலை. சரியா? இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். ஏன்னா எப்படியுமே உங்கள் பின்னாடி வர்றதுக்கு ஒரு பெருங்கூட்டம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அதுக்கான ஒர்த் உங்கள்கிட்ட இருக்குது, பொட்டன்ஷியல் உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் ஈவிலாக சினிமா எப்படி மக்களை அட்ராக்ட் பண்ணி இழுக்குதோ அதே அட்ராக்ஷன் உங்கள்கிட்ட இருக்குது, அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா வீடியோ பண்ணுறதுக்காக இந்த பாட்டை கேட்ட என்னையே அந்த பாட்டு ஒரு 20-30 வாட்டி பாட வச்சிருச்சு. அது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆண்டவரே எனக்கு அதுலேருந்து விடுதலை தாங்கன்னு கேட்டுட்ருக்கேன்.